வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு ஹெக்டிக்கான ஒரு லைஃப்பில் இருந்து ஒரு விடுதலை வாங்கிட்டு, இந்த ஜெயில் கைதி விடுதலை வாங்கிட்டு வந்த மாதிரி விடுதலை வாங்கிட்டு நம்ம சொந்த ஊர்களுக்கு வந்திருக்கோம். இப்போது இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் என்ன ஒரு 4 நாள் இங்கே இருந்தோம். அதில் வந்து அச்சங்கோயில் போயிட்டு வந்தோம். இப்போ வேளாங்கண்ணி போக போகிறோம். அதுக்கு எல்லா திங்ஸ் எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் வந்து வேளாங்கண்ணி வந்து எப்படி சொல்ல அந்த கார் டிரைவிங்கில் போகிறோம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். ஸோ அந்த ஃபுல் vlog தான் இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அங்கே பாருங்கள், எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு கார் பக்காவாக ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நானும் கார் ஓட்டுவேன், மாமாவும் கார் ஓட்டுவாங்க. மாற்றி மாற்றி ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு 313 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். டோட்டலாக 7 hours ட்ராவல். ஸோ இப்போது மணி எக்ஸாக்டாக ஒரு 2:45 கரெக்டாக 3 மணிக்கு வில் ஸ்டார்ட். ஸோ இந்த வேளாங்கண்ணி போன ஃபுல் vlog இந்த வீடியோவில் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாமா தான் ஃபஸ்ட்டு கார் ஓட்டி ஆரம்பித்து வச்சாங்க. சீவலப்பேரி வரைக்கும் மாமா ஓட்டினாங்க. சீவலப்பேரியிலேருந்து கொஞ்சம் அந்த பைபாஸ் போனதுலேருந்து நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம். அதாவது நான் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக பாருங்கள். வேளாங்கண்ணி போகிற வழியில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். இது இடம் பேரெலாம் தெரியலை, ஆனால் இடம் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. காற்று சரியான காற்று. ஸோ பாருங்கள் பின்னாடி நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கிராமம் 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 கிராமம். ஸோ போகிற வழியில் ஒரு சில இடங்களை காட்டுறேன் பாருங்கள். லேண்டு வேஸ்ட்டு நம்ம ஃபுல் அமௌண்ட்டாக போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும்ண்ணே. இடம் வாங்குறதா மயிலே இந்த எவ்வளோ தான் கார் ஓட்டினாலும் அந்த லாங் டிரைவ் போகிறதுக்கு நம்ம ஓட்டுற அந்த சுகமே தனி. ஸோ சீவலப்பேரி வந்ததுக்கப்புறம் மாமா காரை என் கையில் கொடுத்தாங்க. ஸோ ஓட்டுறதுக்கே செம்ம ஒரு ஃபீலு. இதே மாதிரி நான் லாங் டிரைவை எங்கேயுமே ஓட்டிகிட்டு போனதில்லை. நிறைய தடவை காரில் போயிருக்கோம், ஆனால் நான் ஓட்டிகிட்டு போகிறது வந்து லாங் டிரைவ் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு செம்ம ஃபீலு. அது எப்படி சொல்ல, செழிக்க கார் ஓட்டுறது சலிச்சு போகிற அளவுக்கு ஐ வாஸ் டிரைவிங். இப்போ தான் வண்டி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக ஒரு 1 மணி போல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நெருங்கிடுச்சு. ஸோ ஒரு ஈஸியாக ரோடு வந்து சிங்கிள் ரோடுங்கிறதுனால ஆப்போசிட்டில் வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக ஓட்டணும். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து தனியாக போகிறீங்கன்னா டிரைவர் போட்டு போகிறது நல்லது. பட் ஸ்டில் ஃபேமிலியாக போகும்போது கூட இருக்கிற 2 பேர்த்துக்கு டிரைவிங் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒருத்தர் அசந்துட்டா இன்னொருத்தர் ஓட்டலாம், இன்னொருத்தர் அசந்துட்டா இன்னொருத்தர் ஓட்டலாம். ஸோ எப்போவுமே ஒரு டிரைவர் சப்ஸ்டியூட் இருக்கிறது நல்லது. ஸோ எனக்கும் டிரைவிங் தெரியும், மாமாவுக்கும் டிரைவிங் தெரியுதுனால பிரச்சனையே இல்லை. ஆனால் நைட் ஃபீல் வேறு லெவலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி போகுது வண்டி அப்படின்னு. 2 பக்கமும் இருட்டு வண்டி. கிட்டத்தட்ட இப்போது நான் தான் வீடியோவில் தெரியுறேன், ஆனால் நான் மாதிரியே இருக்காது. ஸோ ஒன்றுமே சுற்றி தெரியல. ஃபுல்லாக அடைச்சிட்டு ஏசி போட்டுட்டு நான் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்க்குற கூட இப்படி தெரியாது. ஸோ ஏதோ லைட்டாக தெரியுது பாருங்கள். நான் வேறு லெவல் ஃபீலிங் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போனது. ஆனால் நாங்கள் வேளாங்கண்ணி ரீச் பண்ணும்போது மணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன போய் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு அப்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த ட்ராவல் வந்து இட் வாஸ் அ மெமரபிள் திங் ஃபார் மீ லைஃப்பில்.
இங்கே திருப்புங்கோ ஃப்ரெண்ட்ஸ். வேளாங்கண்ணி போகிற பயணத்தில் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து பக்கம் நைட்டு சாப்பிட்றதுக்காண்டி காரை நிறுத்தியிருக்கோம். ஸோ பாருங்கள் அரேஞ்ச் பண்ணி. ஸோ கொண்டு வந்து இட்லிக்கு என்னது தொட்டுக்கிட இது எங்கே போகிறீங்க? கதவெல்லாம் அடைச்சி வச்சோம். அடைச்சிருக்கோம். இங்கே உட்காந்துருமா? அங்கே பாண்டா சரிங்க. இங்கே ஓடுனாலும் நீ வீடியோவில் தான் வருவேன், கவலைப்படாதா. கொஞ்சம் வரேன் வச்சுருவோமா? இதை பிடிக்கும். ரெண்டா பிடிங்க. அதான் பிடிங்க. இந்த வடிவேல் பாய ஒர்க்கு வரலாமாம்மா? பிடிக்குமாம்மா? ரைட்டு போடுங்க. எது சப்புன்னு அதை எடுத்து இது இட்லி வேற தொட்டுக்கிறதுக்கு இட்லி பொடி இருக்கு. வாயை திறக்க மாட்டியா? வீடியோ இருந்தாலும் வாயை திறக்க மாட்டியா? பிடிக்காதா? இட்லி நான் தெரியுறேண்ணா வீடியோவில் நல்லா இருக்கா? வியூ சட்னி வச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மல்லி சட்னி மாதிரி வச்சுருந்தீங்களா? வச்சுருக்கோம். அது மல்லி சட்னி எனக்கு ஓகே. எது போதும் சும்மா இன்னும் 7 இட்லியாத்து. சட்னி எடு, ஸ்நாக்ஸ் எடு. பசி தாங்க முடியல. ஓகே, வயிற்றை நிறச்சாச்சு. இப்போ அடுத்து எல்லோரும் ஃப்ளாட் ஆகிட்டாங்க அப்படி தானே. அடுத்து இப்போ நாங்கள் வேளாங்கண்ணியை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியான கிராமத்துலேருந்து மாட்டியிருக்கோம். ஆனால் கிராமத்து பேர் தான் என்னென்னு தெரியல. ஆனைக்குடி. ஸோ சுற்றி வட்டாரத்தை நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட மணி இப்போ 9:45 ஆயிடுச்சு. இதில் இன்னும் வேளாங்கண்ணிக்கு 156 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் நானும் மாமாவும் டீ அடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மாசான பிளான்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி விரட் நீங்களாவா? கொடூரமா ஓட்டினீங்க. கொடூர வேகமாமா நீங்க. அப்படி சொல்லாதா? சைடுல பார்க்கவே கூடாது. சைடுலன்னா சைடு லைட்டா கூட பார்க்க கூடாது. ஏன்? ஆமா, ஸ்ட்ரைட்டா கண்ணு அதில் தான் ஸ்ட்ரைட்டா தான் விழணும். அவ்வளோதான் வண்டி கிளீனா ஓட்ட முடியும். நீங்களும் பார்த்துட்டு ஓட்டணும்னா வண்டி இதாயிடும். லைட்டா ஸ்லிப் ஆயிரும்ண்ணே. நம்ம எப்போல போயிட்டு சைடில் பார்க்கக்கூடாது. சரி பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு பின்னாடி வண்டி வருவான், டிம் லைட் போட்டு காட்டுவான். அப்புறம் நம்ம ஒதுங்கிக்கலாம். ஒரு வழியாக அப்படியே 80லே போய் அப்படியே கடைசியில் வந்து வேளாங்கண்ணி கிட்ட வந்துட்டோம்.
ஆனால் வந்து என்னென்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக டீ குடிக்க நிப்பாட்டணும். அப்படி டீ குடிச்சா வண்டி ஓட்ட முடியுது. ஏன்னா லேட் நைட் பார்த்திங்களா, திடீர்னு தூக்கம் வந்துடக்கூடாது. அதனால் டீ குடிச்சு தான் ஓட்டணும். ஸோ லேட் நைட் ஜேர்னி வந்து நல்லது தான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் கூட வர்ற இன்னொருத்தருக்கும் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், பார்த்துக்கோங்க. மணி கரெக்டாக 11:26. இன்னும் வேளாங்கண்ணிக்கு 71 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம போகிறோம். போயிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நைட் ட்ராவல் மாசாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, நானே தான் ரொம்ப நேரம் கார் ஓட்டினேன். நானும் என் ஒய்ஃபும் முன்னாடி உட்காந்து பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து பாட்டு போட்டோம் அப்படின்னா அந்த காப்பிரைட்டில் தூக்கிடுவாங்க. ஸோ 2 மணிக்கெலாம் வேளாங்கண்ணியை வந்து அடைந்து விட்டோம்.